السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்தொடர்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய பேர் அருளும் பெரும் கருணையும் என்றென்றும் வற்றாமல் நின்று நிலைத்திருப்பதற்கு அல்லாஹுடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து நமது உரையை ஆரம்பம் செய்வோம். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் அல்லாஹு தஆலா முத்தகீன் எனும் இறையச்சவாதிகளுக்கு தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில், அதிலும் குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எதை கேட்டோமோ எதை கேட்க இருக்கிறோமோ அதை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால தேர்வுக்கு பின்னாடி நம்ம முதல் ஜும்மாவில் நம்ம இருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 வெள்ளிக்கிழமை நம்ம பயான் நடத்தலை. அல்லாஹுடைய கிருபையில இனிமே இன்ஷா அல்லாஹ் எப்பொழுதும் போல வெள்ளிக்கிழமை பயான் நிகழ்வு இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் ரொம்ப அழகான முறையில் ஓதுனாங்க. சூரா நூர், பெண்களுக்கு தேவையான 2 சூறாக்களில் இது மிக முக்கியமான ஒரு சூரா. சூரத்து நிசா, சூரா நூர் இரண்டுமே பெண்கள் கட்டாயமாக படித்து தெரிந்து அதனுடைய அர்த்தங்களை ஆழமாக ஆராய்ந்து உள்ளுணர்ந்து வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய 2 சூறா என்றால் இந்த சூரா நூர் என்கின்ற சூறாவும் சூரத்து நிசா என்கின்ற சூறாவும். இதுல என்ன இடம் பெற்றிருக்கு, இந்த சூறாக்களில் என்ன இடம் பெற்றிருக்கு அப்படின்னா, பெண்களுக்கு தேவையான ஒழுக்கங்கள், சட்டதிட்டங்கள், கடமைகள், உரிமைகள், பெண்களுடைய சிறப்புகள் என்று பெண்கள் சம்பந்தமான சூறாக்களை அல்லாஹ் தஆலா இந்த சூறாக்களில் இறக்கி தந்திருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு பெண்கள் என்றாலே ஒரு தனித்துவமான அந்தஸ்தையும் சிறப்பையும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம். வெளிப்படையாக மாற்று மதத்தார்களுக்கு வெளிப்படையாக பார்க்கும் பொழுது பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இன்று வரைக்கும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். பெண் பிள்ளைகள் பிறந்தால் உயிரோடு புதைக்கக்கூடிய அந்த காலத்தை பெண் பிள்ளைகள் பெற்றெடுத்தால் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். அதே போல பெண் என்று சொன்னாலே ஒரு கண்ணாடி பதுமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வார்த்தையை கொண்டு பெண்களை குறித்து பெருமிதம் பேசியிருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் அந்த பெண் என்கின்ற அந்தஸ்தை பெற்ற நாம் அதற்கான ஒழுக்கங்களையும் வாழ்வுக்கு தேவைப்படக்கூடிய அந்த நல்லுபதேசங்களையும் இன்ஷா அல்லாஹ் பெற்று அந்த பெண்ணினத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த சூறாவுடைய சுருக்கம். இதுல ஓதப்படக்கூடிய இந்த வசனம் மிக அருமையான ஒரு வசனம். நூர் என்கின்ற வார்த்தை இடம்பெறக்கூடிய அற்புதமான வசனம். நூர் என்றால் எல்லாருக்குமே தெரியும், ஒளி. அதுல இருந்து வருவதுதான் நார். நார்னா நரகம், நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு, நெருப்பு என்றாலே ஒரு ஒளி தானே, அதுல இருந்து வருவதுதான் நூர். சரிங்களா? இப்ப நூர் என்றாலே ஒளி என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த ஒளிக்கு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறான். குர்ஆன்ல நீங்க ஓதும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை கவனிங்க. தொரப என்கின்ற வார்த்தை வந்தால், இன்னைக்கு தஹரீர் ஓதுனாங்களே அதுல 2 இடத்துல தொரபன் வருது. யதுரிபு மசல் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வந்துச்சுன்னா அல்லாஹ் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறான், உதாரணம் சொல்ல போறான் அப்படிங்கறது அர்த்தம். அந்த இடத்துல நிப்பாட்டி அந்த உதாரணத்தை கண்டிப்பாக வாசிக்கணும் இன்ஷா அல்லாஹ். தொரப அப்படிங்கிற அந்த வார்த்தை, யதுரிபு என்கின்ற அந்த வார்த்தை என்னன்னா அல்லாஹ் நமக்கு புரிகிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். அல்லாஹ் நூர் என்கின்ற அந்த ஒளியை எப்படி நான் பிரகாசமாக்குகிறேன் அப்படிங்கறத அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். இதுல 3 பொருட்களை உபயோகப்படுத்துறான். இதுல அந்த உதாரணத்துக்கு, ஒன்று விளக்கு, இரண்டாவது மாடம், மாடம்னா விளக்கு வைக்கக்கூடிய மாடம், மூன்றாவது விளக்குக்கு தேவையான எண்ணெய், விளக்குக்கு தேவையான எண்ணெய். சரிங்களா? அப்ப இந்த 3ம் சேரும் பொழுது ஒளி மிக பிரகாசமா ஆகுமா. அதை என்ன செய்யணும், அல்லாஹ் விளக்க பத்தி சொல்றான். அந்த விளக்கு என்பது நட்சத்திரத்தை போல மின்மினியாக மிளறக்கூடிய அளவுக்கு அந்த விளக்கு. அதே போல அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாடம் பாத்தீங்கன்னா கண்ணாடியை போன்றும் பழுங்கியை போன்றும் அந்த மாடத்தை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். விளக்கு
அற்புதமான விளக்கு. அந்த மாடம் இன்னும் பிரகாசமா ஆக்குது. அதே போல அதில் ஊற்றக்கூடிய அந்த எண்ணெய், அந்த ஜைத்தூன் எண்ணெய் அல்லாஹ் சொல்லும்போது வார்த்தையை கவனிச்சிங்களா? அல்லாஹ் குரான்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பாரக்னா லஹும் ஃபீஹா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடம்லாம் சில இடங்கள்ல சொல்லுவான். என்னன்னா அந்த பைத்துல் முகத்தஸும் அதை சுற்றியுள்ள பகுதியும் பரக்கத்தானது அப்படிங்கிறத சொல்லுவான். இன்று வரைக்குமே ஜைத்தூன் மரம் என்கின்ற அந்த ஒளிவ மரம் இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த பலஸ்தீனத்தை சுற்றி, அந்த பைத்துல் முகத்தஸை சுற்றி தான் நிறைய இருக்குது. அந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா அதை விளக்குல ஊத்தாம சும்மா வச்சிருந்தாலே அப்படி மிளருமா. அல்ல அதைத்தான் சொல்றான். சும்மா அந்த எண்ணெயை வச்சு பார்த்தாலே அந்த எண்ணெயே பளபளப்பாக இருக்கும். அந்த எண்ணெயை ஊற்றி அந்த மாடத்திற்குள் வைக்கக்கூடிய விளக்கை எரித்தால் எவ்வளவு ஒளி பிரகாசமாக இருக்குமோ அந்த ஒளிதான் ஈமான் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அந்த ஈமானை நீங்க பாதுகாத்துக்கோங்க. அந்த ஈமான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் என்ன செய்வான்? கொடுப்பான். கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஈமானை சுமந்த அந்த உள்ளம் ஒரு வீடை பத்தி அல்லாஹ் சொல்றான். அந்த ஈமானோடு வாழக்கூடிய அந்த வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? திக்ரு செய்து கொண்டே இருக்கும். அந்த 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 வீடு எப்படி இருக்கும்? திக்ரு செய்து கொண்டே இருக்கும். சட்ட திட்டங்களை பேணக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கின்றி என்ன செய்வான்? அல்லாஹ் அதை கொடுப்பான், அவர்களுக்கு கொடுப்பான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக மொத்தம் இந்த ஈமானின் அடிப்படையில் தான் ஒரு வீடு வளர வேண்டும். ஒரு வீடு வாழ்ந்தோங்கு வாழ்வதற்கு இந்த ஒரு ஈமான் என்பது ஒரு அங்கீகாரமான ஒரு ஒளி நமக்கு தேவை அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சரி, ஈமான் என்பது ஒளி என்றால் அந்த ஈமானை, அந்த ஒளியை பாதுகாக்கக்கூடிய சில வழிகளை நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஒளியை பாதுகாக்கக்கூடிய சில வழிகளையும் தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நாம பாத்தீங்கன்னா எதனுடைய தலைப்புல எந்த அடிப்படையில நம்ம பேச போறோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விடம் எனது அடிமை என்கின்ற அங்கீகாரத்தை பெற 2 வழிகள். உங்களுக்கு புரியுதா இந்த வார்த்தை? அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் சில இடத்துல எனது அடிமை, எனது அடியான் என்கின்ற அங்கீகாரத்தை பெறக்கூடிய 2 வழிகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அபுதி, என் அடியான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சாதாரண வார்த்தையே கிடையாது. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு ஒரு முக்கியத்துவமான ஒரு வார்த்தை. இப்போ நமக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகள்ல என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம பிள்ளைகள் தான். ஆனா ஒரு பர்டிகுலரா என்ன செய்வோம்? ஒரு பிள்ளைல அவ்வளவு பாசம் இருக்கும். ஏன்? நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன செஞ்சிருக்கும், அந்த பிள்ளை நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள். அதே போலதான் அல்லாஹ் தஆலா எனது அடியான் என்கின்ற அங்கீகாரத்தை பெறக்கூடிய சில அடிமைகளை தேர்ந்தெடுக்கிறான், அடியார்களை தேர்ந்தெடுக்கிறான். இப்ப இந்த விஷயங்களை யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு தெரிஞ்சுக்கிறணும். இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கான வழிகளை மேற்கொண்டால் மட்டும்தான் எனது அடியான் என்கின்ற அங்கீகாரத்தை அல்லாஹ்விடத்துல இருந்து என்ன செய்ய முடியும்? பெற முடியும். மனிதர்களுடைய பொருத்தத்திற்கோ வேறு ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த அங்கீகாரத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை என்ன செஞ்சிருவான்? விலக்கி விடுவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கான வழிகளை நம்ம விளக்கமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். சூரா தஹரீர் ரொம்ப அழகான முறையில ஓதுனாங்க. சுப்ஹானல்லாஹ், வெறும் 12 வசனங்கள் தான் இருக்கு. ஆனா அது எவ்வளவு பெருசா நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூறாவும் கூட. அதனுடைய உள்ளடக்கத்தை அழகா சொல்லி முடிச்சுட்டாங்க. நபியை குறித்து, நபியுடைய மனைவிமார்களை குறித்து, நல்ல பெண்களுக்கான உதாரணத்தை குறித்து, கெட்ட பெண்களுக்கான உதாரணத்தை குறித்து அற்புதமான வசனமும் அழகான சூரா. தஹரீர் என்றாலே தடை செய்வதுன்னு அர்த்தம். ஹராம், ஹர் அப்படிங்கிற அந்த வார்த்தையில வந்து தஹரீர் என்றால் தடை செய்வது. என்ன தடை செஞ்சுட்டாங்க? தேன. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது முற்றிலும் ஹராமாக்கல. சில நேரம் அது சொன்னதுனாலே அல்லாஹ்வுக்கு என்ன செய்யல, பிடிக்கல, அவ்வளவுதான். யா அய்யுஹன் நபியே, இது நான் ஹலால் ஆக்கியதை நீங்க எப்படி என்ன செய்யலாம்? ஹராம் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ், ஒரு தேனுக்காக அல்லாஹ் ஒரு வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி கொடுத்திருக்கிறான் என்றால் நம்ம எத்தனையோ விஷயத்தை நம்ம ஹலால ஹராமாக்கிக்கிட்டு இருக்கிறோம், ஹலால ஹராமாக்கி கொண்டு இருக்கிறோம், ஹராம ஹலாலாக்கி கொண்டு இருக்கிறோம். மஆதல்லா, இது ஒரு வசனம் போதும். எல்லாத்திற்கும் அடிப்படை இதுதான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டான் அப்படின்னா காலம் முழுவதும் அது ஹலால் தான். ஒரு விஷயத்தை நமக்கு தடுத்துட்டா அப்படின்னா காலம் முழுவதும் அது ஹராம் தான். சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, நவீன காலத்துக்குள்ள இருந்தாலும் சரி, இதெல்லாம் அந்த நூற்றாண்டுக்கு செட் ஆகும், இப்போல்லாம் அது செட் ஆகாது, அதெல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா சட்ட திட்டங்களை முழுமையாக நமக்கு கொடுத்து விட்டான். அதனால இன்ஷா அல்லாஹ் ஹலாலாக்கிய ஹராமாக்கிய விடயங்களை நல்ல முறையில் பேணி பாதுகாக்கணுங்கிறத இந்த வசனம் நமக்கு உணர்த்துது. சுப்ஹானல்லாஹ். அதே போல எல்லாருக்குமே இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரியான ஞாபக சக்தி கிடைக்கணும். என்ன
அதிகமாக குர்ஆனில் தொடர்பு வைத்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நமக்கான இந்த ஞாபக சக்தியை பற்றி, ஏன்னா நிறைய பேருடைய கொஸ்டின் அதுதான், படிக்கிறோம் ஓதுறோம் மைண்டில் நிற்க மாட்டேக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒன்று இருக்குது. இன்னும் அதிகமாக எதில், இப்போ உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கோச்சிக்க கூடாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் பாட்டு நம்ம காதில் வாங்கியிருப்போம். இன்னும் அதை அப்படியே ஸ்ருதி மாறாமல் தாளம் ராகம் மாறாமல் இப்பயும் பாடுறவங்களும் அதில் அல்லாமல் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். சரியா? அப்போ அதுக்கும் அதில் எவ்வளோ ஈடுபாடு இப்போ நம்ம கேட்கறது கிடையாது. ஆனால் அந்த வார்த்தைகள் என்ன செஞ்சுட்டு இருக்கு நம்மளுடைய மனசில் இப்போயும் இருக்குது. என்ன? ஆமாம், அதே சரி, அதை அவங்கள கூட விடுங்க, நாகூர் ஹனீஃபா பாட்டை கூட வச்சுக்கிருவோமே, அது எப்படி அழகா பாடுறோம், அழகா அதனுடைய வார்த்தைகளை நம்ம சொல்லி சொல்லி இது பண்ணுறோம். அப்போ அது பதிஞ்சது ஏன் குர்ஆன் பதியவில்லை? அதுதான் கேள்வி. ஆர்வம் குறைவு. அடிக்கடி நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா, என்ன ஒரு சாக்கு சொல்கிறோம் தெரியுமா, வயசை காரணம் காட்டுறோம். அப்படிதானே? வயதுகளை காரணம் காட்டுறோம். வயதுகள் கல்விக்கு தடையே கிடையாது. அது என்னன்னா, மற்ற விஷயம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின பேச்செல்லாம் இப்போ கேட்டோம்னா அப்படியே டேபிள் கார்டு மாதிரி மறுபடியும் ரிப்பீட்டாக அழகாக சொல்லுவோம், புள்ளியை கூட விட மாட்டோம். என்ன அப்படியே எல்லாம் மற்ற பேச்செல்லாம் பேசுகிறோம், மற்ற விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம், எல்லாமே நினைவில் இருக்குது. ஆனால் குர்ஆன் மட்டும் ஏன் நமக்கு மறக்கின்றது? தொடர்புகள். அதுதான் தொடர்பு அதிகப்படுத்திக்கிறோம். அதை நம்ம எந்த அளவுக்கு அந்த குர்ஆனை கல்புக்குள் ஏற்றிக்கொள்கிறோமோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போலதான், அந்த துருவை நீக்கக்கூடிய மருந்தாக இருக்கக்கூடிய குர்ஆனையும் மரணத்தையும் அதிகமாக நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனோடு தொடர்பு வைக்க வைக்க அதனுடைய வார்த்தைகள் அல்லாஹ் இலகுவாக்குவான். அதனாலதான் யஸ்ஸர்னல் குர்ஆன், அது பேரே அதுதான். யஸ்ஸர்னல் குர்ஆன்னா நாம் குர்ஆனை இலகுவாக்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வே சொல்லிட்டான். அந்த அரபு என்கின்ற வார்த்தை மிக இலகுவான மொழியில மிக இலகுவான மொழி இந்த அரபு மொழி தான். ஆனால் அதில் நாம் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு கற்றுக்கொள்கிறோமோ, அதை மனதில் எடுத்துக்கொள்கிறோமோ, அதன் அடிப்படையில் தான் அந்த குர்ஆன் நம்மளுடைய மனதிற்குள் நிற்கும் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு என் அடியான் என்கின்ற என் அடிமை என்கின்ற அந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கான முதல்ல அபதி என்கின்ற வார்த்தையுடைய உன்னதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யா அய்யத்துஹ நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே, அல்லாஹ் சூரா ஃபஜ்ர்ல சொல்வார் நினைக்கிறேன், அப்படிதானே? யா அய்யத்துஹ நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற என் ஆத்மாவே அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா அழைப்பார். யா அய்யத்துஹ நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ, என் பக்கம் வந்துரு. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் அதை அனுபவிப்பதற்கு எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான். இர்ஜிஇ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து சொல்ல மாட்டான். அந்த முத்மஇன்னா என்கின்ற அந்த நஃப்ஸ் ராலியாவாகி மர்லியாவாகி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் இர்ஜிஇ, என் பக்கம் என்ன செய்ய வா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் தான் அது ராலியாவாகி மருலியாவாகி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த நஃப்ஸ் என்ன செய்யற அல்லாஹ், இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன்னுடைய இறைவன் பக்கம் வா. சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தை! என் பக்கம் வா, உன்னுடைய இறைவன் பக்கம் வா. இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்லியா ஃபத்ஹுலி ஃபீ இபாதி, இந்த வார்த்தையை பெற வேண்டும் நாம். சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தையை, இந்த அங்கீகாரத்தை நம்ம பெறணும். ஃபத்ஹுலி ஃபீ இபாதி, என்னுடைய அடியார்கள் இருக்கிறாங்களே, நுழைஞ்சிருக்கிறாங்களே, அவங்களோடு நீ போ. சுப்ஹானல்லாஹ். ஃபத்ஹுலி ஃபீ இபாதி வத்ஹுலி ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்துக்குள்ள நீ வா, என்னுடைய சொர்க்கத்திற்குள் நீ நுழை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த அபதி என்கின்ற அந்த அங்கீகாரத்தை சில மனிதர்களுக்கும் சில நஃப்ஸ் ஆத்மாக்களுக்கும் தான் அல்லாஹ் கொடுக்கிறான். அதே போலத்தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்றான், அபுதனா, நம்ம அடியாரான அய்யூப் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன் தெரியுமா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோயை கொடுத்தாலும் பொறுமையாக இருந்ததின் காரணமாக, சுப்ஹானல்லாஹ், எத்தனை துன்பங்கள் எத்தனை இழப்புகள் இழந்தாலும் அல்லாஹ் ஒரு பொழுது, யா அல்லாஹ் நீ ஏன் இப்படி செஞ்ச? ஆனால் நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்காமல், காலையில் நைட்டு தலைவலியிலையோ காய்ச்சலையோ தூங்காமல் காலையில் நல்லா எந்திரிச்சிட்டோம் எப்பா, அதை நான் விடக்கூட மாட்டோம், மறக்கக்கூட மாட்டோம். நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, காய்ச்சல் விட்டுருக்கோம், தலைவலி விட்டுருக்கோம், ஆனால் நாம் விட மாட்டோம். நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, தலைவலி தாங்க முடியலை. ஆனால் ஒரு முறை கூட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
சரியானதுக்கு பின்னாலும் சரி, அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த தருணத்திலும் சரி, ஒரு முறை கூட யா அல்லாஹ் எதற்கு இந்த சோதனை என்று ஒரு நாள் கூட கேட்டதில்லை. அதுக்கப்புறம் நாட்கள் ஆக வருடங்கள் கழியும் பொழுதுதான் ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு அன்த அர்ஹமுர் ராஹிமீன். இந்த துஆவுடைய ஆழமான கருத்தை நீங்க யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்ம அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு தீங்கு தொட்டுடுச்சு அப்படின்னு தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்களே. நீ கொடுத்த நோயின்னு சொல்லல, நீ கொடுத்த சோதனை, நீ கொடுத்த தீங்குன்னு சொல்லல, ஏதோ ஒரு தீங்கு என்னை தொட்டு விட்டது யா அல்லாஹ், என்னுடைய இறைவா, அர்ஹமுர் ராஹிமீன், நீ கிருபையாளருக்கெல்லாம் கிருபையானாக இருக்கிற, நீ போக்கிவிடுன்னு கூட சொல்லல. அவ்வளவுதான். ஒரு சும்மா ஒரு தகவல் வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ்விடத்துல ஒரு முறையீடு செய்யறாங்க, அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த பொறுமை, இந்த சகிப்புத்தன்மை, இந்த அல்லாஹ்வுடைய நினைவு கூறுதல் இருப்பதின் காரணமாகத்தான் அபுதி என்கின்ற அந்த வார்த்தையை, அந்த அங்கீகாரத்தை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெறுகிறார்கள். சரி, இதற்கான அங்கீகாரத்தை பெறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இறைவனை அதிகமாக நினைவு கூறுவதுதான் முதல் வழியே. நம்ம அடிக்கடி இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த மஜ்லிஸுடைய நோக்கமே என்ன தெரியுமா? நம்மளுடைய உள்ளத்தை ஒளிமயம் ஆக்குவதுதான் இந்த மஜ்லிஸின் நோக்கம். இந்த இப்படியான நல் உபதேசங்களை கேட்பதின் நோக்கம் என்ன? கல்புகள், இறந்து போன கல்புகளை உயிர்ப்பிப்பதுதான் இதனுடைய நோக்கமாக என்ன செய்து இருக்குது. ஒரு அழகான ஒரு சம்பவம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அல்லாஹுடைய நம்ம இறந்த பின்னாடி, இறக்கக்கூடிய அந்த தருவாயில நம்மளோடு இருந்த 2 மலக்குமார்கள் சென்று விடுவார்கள். யார் அவங்க? கிராமன் காத்திபை. அவங்களுக்கு இனிமே வேலை கிடையாது. அப்ப செல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு அற்புதமான ஹதீஸ் படிச்சு செல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நமக்காக நம்மளிடத்தில் ஒரு சலாம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு நமக்காக ஒரு துஆ செய்வாங்க. மலக்குமார்களுடைய துஆ கண்டிப்பாக நமக்கு தேவை. அதுவும் கிராமன் காத்திபை, உலகத்திலே மிகச்சிறந்த எழுத்தாளர்கள். அதுவும் ஒவ்வொரு லஃப்லு, ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு வரி வரியாக அற்புதமாக எழுதக்கூடிய அந்த எழுத்தாளர்கள் நமக்காக துஆ செய்வாங்க. என்ன துஆ? ஜஸாக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை கொடுக்கட்டும். கம்மின் மஜ்லிஸ் சித்கின் அஜ்லஸ்தனா, கம்மின் மஜ்லிஸ் சித்கின் அஜ்லஸ்தனா. என்ன அர்த்தம்? எத்தனையோ நல்ல சாலிஹீன்களுடைய மஜ்லிஸில் எங்களை அழைத்து சென்ற உங்களுக்கு அல்லாஹ் நற்கூலியை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு புரியுதா? அல்லாஹ் அக்பர். இப்பொழுதும் எத்தனையோ சாலிஹீன்களுடைய மஜ்லிஸில், அல்லாஹ்வின் நினைவு கூறக்கூடிய மஜ்லிஸில் எங்களை நீங்கள் அழைத்து சென்றீர்களே, அந்த அழைக்கக்கூடிய அந்ததற்காக ஜஸாக் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை தரட்டும், பரக்கத்தை தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்வாங்களாம். அதே இது மஜ்லிஸை நம்ம மாத்துறோம், தேவையில்லாத கூட்டங்களுக்கும் தேவையில்லாத சபைகளுக்கும் கலந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை நாம் பேசிக்கொண்டு இருந்தால் மஆதல்லா அவர்களுடைய துஆ நமக்கு. இப்போ மலக்குமார்களுடைய பெயர்கள் மாறிடுச்சு. கிராமன் காத்திபைன் என்கின்ற அந்த மலக்குடைய ஒரிஜினல் பெயர் ரகீப் அதீத். சரிங்களா? ரகீப் அதீத் என்கின்ற சங்கைக்குரிய 2 மலக்குமார்கள் தான் நமக்காக இப்படி துஆ செய்வாங்க. எத்தனையோ நல்ல சாலிஹீன்களுடைய மஜ்லிஸ்களை எங்களை கூட்டி சென்றதற்கு அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக. இது முதல் துஆ. 2வது துஆ என்ன செய்வாங்க தெரியுமா? வகம் மின் அமலின் சாலிஹின் அக்பர்தனா, எத்தனையோ சாலிஹான நல்ல அமல்களை எங்களை எழுத செய்ய வைத்தீர்களே, அதற்கும் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மை விட்டு விடைபெறக்கூடிய அந்த ரகீபும் அதீதும் நமக்காக துஆ செய்யக்கூடிய அளவிற்கு நாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவை அதிகமாக நினைவு தரக்கூடிய மஜ்லிஸ்களில் கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஒரு அற்புதமான அந்த அபுதி என்கின்ற அந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கான முதல் வழியும் கூட. அதே போல எப்பொழுதுமே அது அல்லாஹ்வை நினைவு கூறுவது ஒரு பக்கம் இருந்தாலும், தௌபாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறோம், அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதுமே. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லுவாங்க, ஒரு அறிஞர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு சிலையுடைய பெயரை சொல்லி அவ எப்பயுமே இறை பக்தி, யாராவது சிலை மேல இறை பக்தியா இருப்பான். யாசனம் யாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர், யாசனம் அப்படின்னா சனம்ங்கிற ஒரு சிலை, அவ்வளவுதான். அப்ப யாசனம் யாசனம் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் ஒரு முறை வாய் தவறி யா சொமத் என்று சொல்லிவிட்டான். யா சொமத் என்று சொன்ன உடனே 7 வானத்திற்கு மேல் இருந்த அந்த வல்ல ரஹ்மான் லப்பைக் யா அபுதி என்று சொன்னானாம். சுப்ஹானல்லாஹ். லப்பைக் யா அபுதி, என் அடியானே சொல், கேட்கிறேன். லப்பைக், நான் ஆஜராகி விட்டேன். அப்போதான் மலக்குமார்கள் சொன்னார்களாம்,
அல்லாஹ்வே இவ்வளவு நாளா யாசனம் யாசனம் என்ற அந்த சிலைக்கு வழிபட்ட அந்த மனிதன் ஒரு முறைதானே யா சமத் என்று சொன்னான் அப்படின்னு சொல்லும் பொழுது சிலைக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? சிலைகள் எத்தனை முறை அழைத்தாலும் அதை பதில் கொடுக்காது. ஆனால் நான் அழைப்புக்கு பதில் கொடுக்கக்கூடிய முஜீப் என்கின்ற இஸ்மை பெயர்களை பெறக்கூடிய ஒரு இறைவனாக இருப்பதினால் நான் என்ன செய்கிறேன்? லப்பைக் யா அப்தி என்று பதில் சொல்கிறேன் என்று சொல்வான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ். அதைத்தான் இப்படி அழகாக எழுதி கொடுப்பார்கள். அந்த வார்த்தையை பாருங்களேன். ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவனுக்கு நான் தொபீபாக இருப்பேன், ஒரு மனிதன் தௌபா செய்தால் அவனுக்கு நான் ஹபீபாக இருப்பேன். இந்த வார்த்தையை மறுபடியும் நான் சொல்றேன். ஒரு மனிதன் பாவம் செய்தால், தொபீப் என்றால் டாக்டர், மருத்துவர், பாவம் செய்தால் அவனுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவனாக நான் இருப்பேன். அல்லாஹ் சொல்றான், சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவனாக இருப்பேன். அதே மனிதன் என்னிடத்தில் தௌபா செய்தால் ஹபீப் என்கின்ற நேசனாக நான் இருப்பேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. இத்தனையோ முறை நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவத்தின் பொழுது நம்மை சிகிச்சை செய்யக்கூடிய இறைவன் தொபீபாக மாறுகிறான். நம்மை சிகிச்சை செய்து நம்மை ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு மருத்துவராக, ஒரு டாக்டராக அல்லாஹ் மாறுகிறான். அதே இது தௌபா செய்யும் பொழுது நம்மை நேசிக்கக்கூடிய ஹபீபாக என்ன செய்கிறான்? அல்லாஹ் என்ன செய்கிறான்? நம்மளிடத்துல மாறுகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த அளவிற்கு நாம் இன்ஷா அல்லாஹ் தௌபாவை அதிகப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய நினைவு கூறுதலை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தால் அப்தி என்கின்ற அந்த அடிமைத்துவம், அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல 40 வருடங்களாக மழை பொழியாமல் இருக்கும் பொழுது அந்த அடியான் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? மழையை கொடுக்கிறான். அந்த அடியான் தௌபா செய்த பின்னரும் அந்த அடியானை காட்டி கொடுக்கல. பாத்தீங்களா? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்க, யார் அந்த மனிதன்? ஏன் இவ்வளவு நாளா பாவம் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி, இவ்வளவு நாளா மறைத்து வைக்கக்கூடிய என்னோட அடியான தௌபா செஞ்ச பின்னாடி நான் காட்டி கொடுப்பேனா அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக இப்படியான அந்த அடிமைத்துவத்தை பெறுவதற்கான வழிகளை நாம் இன்ஷா அல்லாஹ் நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடியவங்களா இருக்கணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? எப்பொழுது சொன்னாங்க? இரவு முழுவதும் நின்று வணங்கிய அந்த இறை தூதரை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும் பொழுது, அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திலும் அபுதன் என்கின்ற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அதனால் இறைவனை நினைவு கூறுவதில் சலிப்படைவதே இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் படிச்சுட்டோம், இல்ல எக்ஸாமுக்காக இரவு முழுவதும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னா மலையை பெயர்த்து அங்க பக்கம் வச்சது மாதிரி ஒரு இது நமக்கா அப்படி தோணுது. சரியா? இது இப்ப இந்த கான்செப்ட்ல அப்படியே நம்ம என்ன செய்யறோம்னா இன்னொரு கோணத்தை பார்க்க போறோம். இரண்டாவது வழி இதுதான். அபிதி என்கின்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கான இரண்டாவது வழி கல்வியின் தேடல். அந்த தேடல் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாம் அங்கீகாரம் பெற்று விடலாம் அப்படிங்கிறதுல நம்ம கவனத்தில் எடுக்கணும். ஏன்னா கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. சுப்ஹானல்லாஹ். அது எல்லா கல்விக்கும் உண்டு. எப்படி உலக கல்விக்கு முடிவு கிடையாதோ அதே போல மார்க்க கல்விக்கும் முடிவே கிடையாது. நம்மளாம் கற்றது கையளவு அல்ல, விரல் நுனியளவு கூட இல்லை, அவ்வளவுதான். ஊசியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் வடியக்கூடிய அளவுக்கு கூட நம்ம என்ன செய்யல. ஆனா நமக்கு வரக்கூடிய இதுவும் என்ன நம்ம சொல்றது? சுப்ஹானல்லாஹ். இது எதுக்காக இப்படி சொல்ல அப்படின்னு சொன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்விக்கான வருடங்கள் குறைந்து கொண்டே இருக்குது. மார்க்க கல்விக்கான வருடங்கள். இது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அல்லது 30 வருடத்துக்கு முன்னாடி ஒரு ஆலிமாக வேண்டும், ஒரு ஃபாசிலாக வேண்டும் என்றால், ஒரு ஹாஃபிலாக வேண்டும் என்றால் வருடங்கள் நிறைய இருந்துச்சு. 7 வருஷம் படிச்சாங்க. அதே இது ஃபாசில் படிக்கணும் அப்படின்னா 2 வருஷம் சேர்த்து படிக்கணும். அதே இது ஹாஃபில் படிக்கணும்னா 3 வருஷம் சேர்த்து படிக்கணும். அதே அஃதல் உலமா படிக்கணும் இன்னும் 2 வருஷம். கிட்டத்தட்ட ஒரு முழுமையான ஒரு முஃப்தியாக முஃபஸ்ஸிராக வெளியே வர வேண்டும் என்றால் 15 வருடம் குறைந்தது செலவழித்தே ஆக வேண்டும். ஆனால் இப்போது எந்த மதரசாவுல வருஷம் குறையுது? 7 வருஷத்தை 5 வருஷம் ஆக்குறாங்களா, அங்க அதிகமா கூட்டம் போகுது. 5 வருஷத்து 3 வருஷம் ஆக்குறாங்களா, அங்க அதிகமா கூட்டம் போகுது. நீ ஏன் மதரசா படிக்கிற? வீட்லயே ஆன்லைன் கிளாஸ் படிக்க, அங்கதான் நிறைய கூட்டம் வருது. இப்ப கல்வியின் தரம், கல்வியின் வருடம் குறைந்து கொண்டே இருப்பதனால தான் நம்ம கல்வியை கற்றுக்கும் பொழுது ரொம்ப பெருசா தெரியுது. இது 9ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மனிதரை குறித்து நம்ம இப்ப பேச போறோம்.
அந்த மனிதனுடைய பெயர் சுப்ஹானல்லாஹ் ஜக்கரியா அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஜக்கரியா அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 9ஆம் நூற்றாண்டு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து நூற்றாண்டா கடந்து 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதர். டெல்லியில் இருக்கக்கூடிய ஜாமியத்துல் அஸ்கர் என்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இப்பயும் இருக்குது. பல்லாயிரக்கணக்கான கிட்டத்தட்ட ஆசிரியர்கள் மட்டும் 5000 ஆசிரியர்கள். இப்ப மாணவர்களுடைய எண்ணிக்கை கணக்கிட்டு பார்த்துக்கிறோம். ஆசிரியர்கள் மட்டும் 5000 ஆசிரியர்கள். அந்த ஜாமியத்துல் அஸ்கருக்கு எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்கள் மட்டும், அந்த வக்ஃப் சொத்துக்கள் மட்டும் அவ்வளவு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஆமா, அதனுடைய வரலாறுகள்லாம் நிறைய இருக்குது. அதுக்குள்ள நம்ம போகலாம். அந்த ஜக்கரியா என்கின்ற அந்த ஒரு 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அறிஞர் இளமை பருவத்தில் அந்த ஜாமியா அஸ்கருக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க. அவரே சொல்றாரு, தன்னுடைய சரிதையை நமக்கு அவர்களுடைய வரலாற்றை சொல்றாரு. நான் ஒரு கிராமவாசி, என்னுடைய கிராமத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு அதிகமாக கல்வியில நாட்டம் இருந்துச்சு. அதனால ஒரு ஜாமியாவை தேடி நான் போனேன். ஜாமியா அஸ்கரை நான் கண்டுபிடித்தேன். அங்கே நான் பயில்வதற்கு படிக்கிறதுக்கு நான் முயற்சி செஞ்சேன். அங்க ஒரு மாணவனாக நான் சேர்ந்து விட்டேன். உணவுக்கு கூட வழி இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னா, காய்ந்த ரொட்டிக்கு கூட எனக்கு வழி கிடையாது. ஆனால் இரவு நேரத்தில் நான் என்ன செய்வேன், எல்லா மாணவர்களும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரத்தில் அந்த ஜாமியா பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே வருவேன். ஏதாவது உணவு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்திற்கு அருகில் தர்பூசணி பழம் சாப்பிட்டு விட்டு போட்ட தோல், தர்பூசணி பழம் இல்லை, சாப்பிட்டு விட்டு போட்ட அந்த தோலை நான் என்ன செய்வேன், அதை சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடிச்சிட்டு வந்து நான் படுத்துக்கிடுவேன். சுப்ஹானல்லாஹ். இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல வருடங்கள் அந்த மாணவர் தன்னுடைய கல்வி படிப்பை முடிக்கிற வரைக்கும் அப்படிதான் செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த அவங்களுடைய உணவே அந்த தர்பூசணி பழம் சாப்பிட்டு போட்ட அந்த தோல். என்னன்னா, அந்த குளத்துக்கு பக்கத்துல வந்து கொட்டுவாங்களாம். அந்த கடைக்காரர்கள் அந்த சாப்பிட்டு வந்து இது பண்ணவங்களாம் என்ன செஞ்சிருவாங்க, கொட்டிடுவாங்க. அதை சாப்பிட்டு தான் என்ன செய்யறாங்க, அவங்க படிக்கிறாங்க. கொஞ்சம் காலங்கள் ஆகுது. அல்லாஹ்வுடைய கிருபை. ஒரு மில்லில் வேலை, பக்கத்தில் ஒரு மில்லு, ரைஸ் மில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மில்லில் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் இவர் தினம் இப்படி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த மாணவராக இருக்கக்கூடிய அந்த மனிதர் ஜக்கரியாவை பார்த்துட்டு, எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டப்படுற, உனக்கு என்ன தேவையோ உணவு, ஆடை, உங்க படிப்பு செலவுக்கான எல்லாமே நான் என்ன செஞ்சிடறேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, பொறுப்பேற்றுக் கொள்கிறார். சுப்ஹானல்லாஹ். இப்படி அவர்களுடைய கல்வி பருவம் போய்கொண்டே இருக்குது. அவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 வருடம் ஒரு ஜாமியாவில் படித்த அந்த மாணவர் 80 ஜாமியாக்களுக்கு ஹெச்ஓடியா இது பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு படிப்புடைய ஆர்வம். அவங்களுக்கு அதிகமான வசதிகள் கிடையாது, ஆனால் நமக்கு பல வசதிகள் இருக்குது. எல்லா வசதியும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அனுபவிச்சுட்டு நம்மளுடைய படிப்பை என்ன செஞ்சுட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கிறோம். ஆமா, நம்மளுடைய இது அப்படி இருக்குது. சுப்ஹானல்லாஹ். எல்லா வசதிகளும் நமக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். இப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஒன்று யோசிக்கணும். நம்மளுடைய வயதுகளோ, நம்மளுடைய மறதியோ, நம்மளுடைய இயலாமையோ எதையும் இந்த கல்விக்காக காரணம் காட்டக்கூடாது. அந்த இளமை பருவத்தில் அவ்வளவு படிக்கிறார் அப்படின்னா, நம்ம முதுமை பருவத்தில் ஃபுல்லாலாம் நம்ம உட்காரல. அப்படிதானம்மா? ஒரு 24 மணி நேரத்துல 3/4 நம்மளுடைய துனியாவுக்கு தான் இருக்குது. வெறும் 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் தான் நம்ம படிக்கக்கூடிய அந்த படிப்பு. அவ்வளவுதான். அப்ப எப்படி எடுத்துக்கிறோம் தெரியுமா? குறைவான படிப்பு தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த குறைவான படிப்புக்கு குறைந்த அளவுக்கு தான் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், முயற்சி செய்து கொண்டே இருக்கோம். இன்னும் அதிகமாக நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்கான ஆஃபியத்தையும் நேரத்தையும் நமக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக ஆக்கி கொடுப்பான். அல்லாமா இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த இக்ரிமா இல்ல, வேற இக்ரிமா. அல்லாமா இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாத்தீங்கன்னா, அவர்களுடைய உஸ்தாத் பாத்தீங்கன்னா அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, தஃப்சீருடைய முதல் ஆசிரியர் அப்துல்லா பின் அப்பாஸ். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, இக்ரிமாவை 25 வருஷம் காலில் விலங்கிட்டு பாடம் கற்றுக் கொடுத்தாங்களாம். சாப்பாட்டுக்கும் உணவுக்கும் வேற தேவைகளுக்கு மட்டும் அவிழ்த்து விட்டுட்டு காலில் என்ன செய்வாங்க, விலங்கிட்டு பாடம் கற்றுக் கொடுப்பார்களா. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் அந்த இக்ரிமா, அந்த இப்னு அப்பாஸ் அவர்களிடத்தில் பயின்ற அந்த இக்ரிமாவுடைய இரண்டாவதாக அப்துல்லா பின் அப்பாஸுக்கு அடுத்து இந்த இக்ரிமா தான் தஃப்சீர்ல மிக சிறப்பான ஒரு ஆசிரியராக இருக்கிறார். 2000க்கும் மேற்பட்ட தஃப்சீர் கிதாபுகள் எழுதி கொடுத்திருக்கிறாங்க இந்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி நிறைய 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 ஆசிரியர்களை குறித்து நம்ம என்ன செய்யலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ்.
இது எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்ல வர்றோம்? நம்மளுடைய கல்வி பயணம், அந்த கல்விக்காக முயற்சி செய்வது ஓரளவு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அந்த முயற்சி இன்னும் நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக நமக்கு எனவே நம்மளுடைய அந்த அபிதி என்கின்ற அந்த அடிமைத்துவத்திற்குரிய அங்கீகாரத்தை பெறுவதற்கு இரண்டாவது முயற்சி தான் இந்த கல்வி பயணம். தொடர்கல்வி பயணத்தில் இன்ஷா அல்லாஹ் மும்முரமாக நம்ம இன்ஷா அல்லாஹ் ஈடுபடக்கூடியவங்களா இருக்கணும். இப்பொழுதுதான் போர் ஓய்ந்து இருக்கக்கூடிய அந்த கஸா ஆஃப் பண்ணிடுங்க. அந்த கஸாவில் வாழ்ந்த ஒரு 2 வயது ஒரு பிள்ளை, ஒரு எத்தீமான பிள்ளை. யாரை குறித்து பேசுகிறேங்கிறது உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிடும். என்ன இல்லை 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 அந்த கஸா என்கின்ற அந்த நாட்டில் பிறந்தவங்க தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க படித்து போனது தான் பக்தாத். சரிங்களா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தாயார் 2 வயசு குழந்தை, எத்தீம், தந்தை இல்லை, தந்தை இறந்துட்டாங்க. இப்போ இருக்கும் பொழுது நம்மளுடைய பிள்ளை இப்படியே இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மக்காவுக்கு பயணம் செய்கிறாங்க. மக்காவுக்கு பயணம் செய்து ஒரு மதரசாவில் தன்னுடைய பிள்ளையை சேர்த்து 5 வயதில் சேர்க்கப்பட்ட அந்த பிள்ளை 7 வயசில் ஹாஃபில் ஆகி என்ன செய்கிறாங்க, திரும்ப வர்றாங்க. அதே இது 7லிருந்து 10 வயசு 3 வருஷத்துக்குள்ள முஅத்தா என்கின்ற மிக பெரும் பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்கள் நிறைந்த அந்த கித்தாபுகளை மனனம் செய்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, மக்காவில் முடிஞ்சிருச்சு உன்னுடைய கல்வி பயணம், மதீனாவுக்கு போவோம். மதீனாவுக்கு போகும்பொழுது அப்போ உங்களுடைய பொருளாதாரம் எதுலேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அந்த அம்மா ஒவ்வொரு வீட்லையும் பாத்திரம் கழுவி தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு என்ன செய்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க. மதீனாவுக்கு போய் அங்கே சில காலங்கள் கல்வி பயின்று, அந்த மதீனாவிலிருந்து எகிப்துக்கு போய் அங்கே சில காலங்கள் கல்வி பயின்று, இப்போ ஒவ்வொரு நாடுகளுக்காக தன்னுடைய பிள்ளையை என்ன செய்கிறாங்க, கல்விக்காக அழைத்து செய்கிறாங்க. கடைசியாக தான் பகுதாத்துக்கு போகும் பொழுது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆகுது. அந்த 30 வயசு 5லிருந்து ஆரம்பித்த அந்த கல்வி பயணம் ஹாஃபிலாயும் அத்தாவுடைய கிதாபுகளை மனனம் செய்து கல்வி பயின்று கொண்டே கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக என்ன செய்கிறாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய அபார திறமையை பார்த்து அந்த பகதாதில் இருக்கக்கூடிய ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யார் ஹலீஃபா, அந்த ஹாரூன் ரஷீத் சும்மா ஒரு 2 கவிதை பாடினாலே அவ்வளோ பொற்காசுகளை கொடுப்பாங்க. இந்த உலமா, இந்த ஆலிமை பார்த்து ஒரு பொற்காசு மூட்டையவே என்ன செய்கிறாங்க, ஒரு முடிச்சையே கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். 30 வயசில் என்ன செய்கிறாங்கன்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தாயை பார்க்குறதுக்கு மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவில் தாய் இருக்கிறாங்க, மக்காவுக்கு போகிறாங்க. போகும்பொழுது தான் அவங்க மனசில் நினைப்பாங்க, என்னுடைய தாயுடைய கஷ்டமெல்லாம் தீரப்போகுது, நம்ம ஹலீஃபா இவ்வளோ பொற்காசுகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சந்தோஷத்தோடு போகிறாங்க. போகும்பொழுது தான் அந்த வர்ற செய்தி தன்னுடைய அந்த தாய்க்கு தெரிய வருது. சொன்னவர் சொல்கிறாரு, உங்களுடைய மகன் வர்றாரு, பொற்காசுகள் கை நிறைய கொண்டு வர்றாரு, உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த செய்தியை கொண்டு வந்து அந்த மனிதரிடத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய மகன் அந்த மக்காவுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஃபுக்கராக்களுக்கு அதை என்ன செஞ்சிடணும், ஃபுல்லாக கொடுத்துட்டு கல்வி மட்டும், நான் அவர்கள் கற்றுக்கொண்ட கல்வியை மட்டும் கொண்டு வரணுமே தவிர மால் என்கின்ற செல்வம் எனக்கு தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ். மால் என்கின்ற செல்வம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை வளர்த்த அந்த தாயுடைய அந்த கல்வி பயணத்தை குறித்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம நினைக்கிறோம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 52வது வயசுல இறந்து போயிட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். அந்த 52வது வயதில் இறந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் மட்டும் இன்று வரைக்கும் 50 கோடி மக்கள். அப்போ அவங்களுடைய கல்வி எவ்வளவு இருக்கும்? நம்மளுடைய கல்விக்கு ஒரு 5 பேர்னால் பயன்படணும். நம்மளுடைய மரணத்துக்கு பின்னாடி வெறும் 5 பேர் போதும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம சுருக்கமாக கல்வி கற்றுட்டு இருக்கிறோம். ஏன்னா அப்படி தானே, நிறைய பேர் பயன்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஒரு முயற்சி அதுதான், அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய கல்வியில் தோய்ந்து போயிடக்கூடாது, அதிலிருந்து பின்வாங்கிடக்கூடாது. என்ன வஸ்வசா வந்தாலும், என்ன ஊசலாட்டம் வந்தாலும் அதை ஒரு பக்கம் தள்ளிவிட்டு அந்த ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்திற்கு முகம் கொடுக்காமல் இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வி பயணத்தை தொடர்ந்து படிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். மதரசாவுக்கு எல்லாருமே வந்து பயன்பெறுங்க. இந்த அபிதி என்கின்ற அந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கு 2 வழிதான். மஜ்லிஸில் அதிகமாக நல்ல உபதேசங்கள் கேட்கக்கூடிய அந்த மஜ்லிஸில் கலந்துக்கிறணும், அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறணும், தௌபா செய்யணும். அதே போல் இந்த கல்வி நமக்கு அந்த இறைவனை நினைவு கூறுவதற்கான அடிப்படை இந்த கல்வி தான். அப்படி தானே? ஏன்னா அதிகமாக கல்விகள் கற்றுக்கொள்ள இறையச்சம், ஈமான், நாம் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா
அங்கீகாரமும் அந்த அபுதி என்கின்ற அங்கீகாரம் எல்லாம் இந்த கல்வியில் நமக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் என்பதை நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறணும். அதே போல் நம்மளுடைய முயற்சிகள் இன்னும் வேண்டும். இது குறைவு தான். ஏன்னா எதுக்காக இதெல்லாம் சொல்லி, இது வந்து டிமோட்டிவேட் பண்ணுறது கிடையாது. இது வந்து என்னென்னா இவ்வளோ நம்ம படிச்சுட்ருக்கோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது கஷ்டமே இல்லை, அவ்வளவுதான். இந்த துன்யா நம்ம துன்யாவுக்கு நம்ம சம்மந்தப்படுத்தி பார்த்தோம்னா ஆஹிராவுடைய கஷ்டத்தில் ஒரு அளவு கூட நம்ம இந்த துன்யாவில் என்ன செய்யலை, நல்லா பாதுகாக்கணும். இப்போ ஆமாம், இந்த துன்யாவில் எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோமோ, அவங்க சொன்ன மாதிரி இந்த துன்யாவில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ ஆஹிராவில் நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், அதற்கான வெற்றியை நாம் சம்பாதித்து கொள்ளலாம். எனவே இந்த அபுதி என்கின்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கான வழிகளை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பயனுள்ள கல்வி கற்பதற்கு இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பையும் அந்த ஆரோக்கியத்தையும் கொடுப்பானாக. இமாம் ஷப்பீர் அஹ்மத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹசரத் இருந்தார். அவர் வந்து அடிக்கடி என்ன செய்வார்னா, ஜம்சம் தண்ணீர் குடிக்கும்போது இந்த துவா செய்வாராம். என்ன துவா? யா அல்லாஹ், நான் சுருக்கம் விழாமல், என்னுடைய உடல் சுருக்கம் விழாமல், என்னுடைய பார்வை மழுங்காமல், என்னுடைய ஞாபக சக்தி குறையாமல் என்னை பார்த்துக்கொள். மறந்துடக்கூடாது. சுருக்கம் விழான்னா என்ன அர்த்தம்? என்னுடைய உடலில் எந்த உறுப்பும் என்ன செஞ்ச சுருங்கிடக்கூடாது, அவ்வளவுதான். முகம் சுருக்கம் அல்ல, ஆரோக்கியத்தோடு நான் இருக்கணும். என்னுடைய பார்வை எனக்கு கண்டிப்பாக வேணும், என்னுடைய ஞாபக சக்தி எனக்கு வேணும். இப்படி என்ன செய்வாங்களாம் அந்த இமாம் ஷப்பீர் அஹ்மத் ஹசரத் என்ன செய்வாங்க, துவா செய்வாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இந்த ஜம்சம் நீர் குடிக்கும் பொழுதும் அல்லாஹுடைய தூதரத்தான் கேட்குறாங்க, இல்மன் நாஃபியா, பயனுள்ள கல்வியை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடத்தில் கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். வல்ல ரஹ்மான் நம்ம இதை கேட்டோமோ அதன்படி நடக்க அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.